Good morning, students. நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கான அலைடு கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அலைடு கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிறது அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்னா என்னன்னா, proteins yield a mixture of amino acids when hydrolyzed by acid alkalis and enzymes. They are about 25 amino acids except to proline and hydroxyproline. All are alpha amino acids. Essential amino acids and non-essential amino acids. இன்றியமையாதது மற்றும் இன்றியமையாதவை அல்லாத அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன பார்க்கணும். Essential amino acids. Certain amino acids cannot be synthesized by the body and must be supplied in the diet. ஒரு சில அமினோ ஆசிட்ஸை நம்ம உடம்பால உருவாக்க முடியாது, அதனால நம்மளோட சாப்பாட்டுல இருந்தா அந்த அமினோ ஆசிட்ஸை எடுத்துக்க முடியும். These are called essential amino acids. There are about 10 essential amino acids. One valine, leucine, isoleucine, tryptophan, phenyl, alanine, lysine, arginine, histidine and methionine அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அடுத்தது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்னா நம்மளோட பாடியில் உள்ள டிஷ்யூஸால இந்த அமினோ ஆசிட்ஸை உருவாக்க முடியும். The amino acids can be synthesized from other compounds by the tissues of the body are called non-essential amino acids. இதோட எக்ஸாம்பிள் வந்து glycine, alanine, thiosin, serine, proline, cysteine, aspartic acid and glutamic acid, etc. The difference of essential amino acids may causes various diseases like nervous breakdown and inhibition of full metal growth. Prolonged deficiency may even causes death in young animals. ஒரு சில அமினோ ஆசிட்ஸால பற்றாக்குறையால நமக்கு வந்து மூளை வளர்ச்சி குறையுது. அது ஒரு சில டைம்ல சம் அனிமல்ஸ் வந்து அது சாகடிச்சிருது. அடுத்தது அதோட கிளாசிஃபிகேஷன் வந்து COOH and NH2 அந்த ரெண்டுத்தை பேஸ் பண்ணி ஒரு 3 இதாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ், அடுத்தது அசிட்டிக் அமினோ ஆசிட்ஸ், அடுத்து தேர்ட் ஒன் பேசிக் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. Depending upon the number of COOH and NH2 groups, alpha acids are classified into neutral, acidic and basic amino acids. First one, neutral amino acids containing one COOH and one NH2. இதில் வந்து ஒரு COOH குரூப்பும் ஒரு அமினோ குரூப் மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கிளைசின், CH2 NH2 COOH. அடுத்தது வந்து அலனைன், அடுத்தது வேலின். அலனைனுக்கு வந்து CH3 CH NH2 COH, வேலைன் வந்து CH3 CH CH3 CH NH2 COH. அடுத்து வந்து நார்லியூசின்ல CH3 CH2 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 CH NH2 COH இருக்குது. அடுத்தது வந்து அசிட்டிக் அமினோ ஆசிட். அசிட்டிக் அமினோ ஆசிட்ஸ் வந்து இதுல வந்து ஒரு NH2வும் 2 COH குரூப்பும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து அமினோ ஆசிட், அசிட்டிக் அமினோ ஆசிட்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா அஸ்பார்டிக் ஆசிட்ல COH CH2 CH2 CH NH2 COH 2 COH குரூப் இருக்கு. இங்க ஒன்று இருக்கு, இந்த இடத்துல ஒன்று இருக்கு. அடுத்தது குளுட்டானிக் ஆசிட், இங்கேயும் வந்து 2 COH NH2 இருக்கு. நடுவில் CH2 CH2 CH NH2 இருக்கு. அடுத்தது பேசிக் அமினோ ஆசிட்ஸ் containing one COH group, 2 amino group. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்னிதைன், செகண்ட் ஒன்று லைசின், தேர்ட் ஒன்று அர்ஜினைன். இந்த ஆர்னிதைன்ல அதோட வர ஃபர்ஸ்ட் ஒரு NH2 CH2 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 CH NH2 COH, 2 NH2 ஒரு COH இருக்கு. அடுத்த லியூசின்லையும் 2 NH2 ஒரு COH இருக்கு.
அர்ஜினைன்லையும் 3 NH2 ஒரு COH இருக்கு. அடுத்தது வந்து preparation of amino acids, alpha amino acids. Alpha amino acids are prepared by direct amination of alpha halogen acids with strong ammonia and basically halogenic acid. ஒரு halogen group இருக்கு, ClCH2COH கூட direct ammonia போட்டோம்னா glycine ஒரு amino acids கிடைக்குது, plus ammonium chloride கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் குரூப்ல ஒரு Cl2 அமினோ குரூப் வந்துச்சுன்னா அது அலைனின் கிடைக்குது. அடுத்தது வந்து other amino acids like serine, leucine, etc. can be prepared by this method. இந்த மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. அடுத்து வந்து Stickard synthesis. In this method, an aldehyde is converted into amino nitrate by replacing with KCN and ammonium chloride and the product hydrolyzed by an acid. First வந்து ஒரு aldehyde குரூப்ல வந்து அம்மோனியம் குளோரைட் கேசியம் போட்டு ரிப்ளேஸ் பண்ணோம்னா அமினோ நைட்ரைல் ஃபார்ம் ஆகி அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு அலனைன் கிடைக்குது. அடுத்தது கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். இதுதான் முக்கியமான சிந்தசிஸ், இதுதான் கேட்பாங்க. ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் தாலமைட் ஆஸ் ஃபாலோஸ். ஒரு இதுதான் தாலமைட் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா இந்த HOH போட்டு H2 ஃபார்ம் ஆகிட்டு இந்த K ஃபார்ம் ஆகுது. அடுத்தது அதில் ClCH2 COCH2 C2H5 போட்டோம்னா ஒரு ஈத்தாக்சைடு தாலமைடு ஈத்தாக்சைடு கிடைக்குது. அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஒரு எத்தனால், ஒரு அமினோ ஆசிட்ஸ் அண்ட் தாலிக் ஆசிட் கிடைக்குது. அடுத்தது மெலனிக் எஸ்டர். அல்ஃபா அமினோ ஆசிட் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை ஃப்ரம் மெலனிக் எஸ்டர். இதுல இருந்து மெலனிக் எஸ்டர்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இந்த மெத்தட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபில்டர் அயான் அண்ட் isoelectric point. அதை பார்க்குவோம். தி வேல்யூ reaction due to both COH and NH2 formation of inner salt formation. The value of dipole moment of amino acids are very high and aqueous solution. To account for this, it has been suggested that glycine and other amino acids exist as a zwitter ion or inner salt in solution. The acidic properties of the COH group are neutralized by the basic properties of the NH2 group. Hence, the amino acids exist as a double charged dipolar ions. Zwitter ion form. This zwitter ion held together strong electrostatic force of attraction. This accounts for high melting point and insolubility in hydrocarbon solvents. Amino acids are antibiotic. Each amino acid has defined pH at which it does not migrate to either electron when the electric field is applied. Or electric field apply பண்ணும்போது electron இங்கிருந்து அங்கே மூவ் ஆகாது, electric field apply பண்ணாம. This pH is known as isoelectric point, and this point the amino acids has lower solubility. At isoelectric point, the dipolar ion concentration is maximum. Since net charge is zero, dipolar ion is electrically neutral. Hence, under this condition, the amino acids does not migrate when placed in an electric field. அடுத்து வந்து ஆக்ஷன் ஆஃப் ஹீட், அமினோ ஆசிடை ஹீட் பண்ணோம்னா டைக்ரோட்டோ பிப்ரேசின் கிடைக்குது. அடுத்தது இன்ஹைட்ரன் ரியாக்ஷன் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன். Protein are a complex of nitrogenous substance occurring naturally in plant kingdom. They are composed of amino acids linkage by peptide bond. The molecular weight of peptide is greater than 10,000. They are called protein. Protein வந்து நிறைய amino acids சேர்ந்தது தான் வந்து protein. Protein வந்து நமக்கு வந்து amino acid prepare பண்ணலாம். Protein are the chief constituent of protoplasma in all living cells. Skin, hair, hemoglobin, muscles, etc. are protein. Antibodies, enzymes, hormones, etc. are proteinized in nature.
Animals cannot synthesize protein, but plants can synthesize protein from inorganic nitrogen, CO twice, CO3, CO2, H2, and etc. General properties of protein. Protein are called colloidal nature due to a higher molecular weight. All protein are optically active. This is due to fact of amino acids present in protein are generally levorotatory. Protein are hydrolyzed by enzyme gives various amino acids. Amino acids protein are amphibiotic character. They react with both acid and base. They exist as zither ion solution at a particular pH when current is passed through the solution, the protein molecule does not move towards any electrode. This is called isoelectric point. At this point, the net charge on protein molecules is 0 and the solubility is maximum. Hence, the protein gets precipitated at this point. Classification of protein. Classification based on the physical properties. Physical properties and composition of protein are classified into 3 types. One is simple protein, conjugated protein, and derived protein. First of all, we have to see the simple proteins. A simple protein is nothing but simple protein yield as only amino acids on hydrolyzed. Therefore, there are further classified in the base of solubility. First one is albumin, and they are soluble in water and coagulated by heat and precipitated by NH4 twice NH42. First example is serum albumin, lactalbumin, and egg albumin. Next on the globulin. Globulin, they are insoluble in H2O but soluble in dilute solution in NaCl. Example is serum globulin. Next one, conjugated protein. Conjugated protein is protein on hydrolyzed to give not only amino acids but also non-protein substance. These non-protein groups are called prosthetic group, and the conjugated protein are subdivided according to the nature of prosthetic group. Conjugated protein, prosthetic group, and examples: nucleoprotein, nucleic acid, yeast, and chromosome. Glycoprotein, carbohydrate, mucin present in saliva, and lipoprotein, lipids, brain, nervous cell tissues, and phosphoprotein, H3PO4, phosphoric acid, and casein. Then chromoprotein, Fe, Mg, and hemoglobin, and chlorophyll. Metalloprotein, heavy metals, and Ca, calcinate in blood. Derived protein, these are degenerated product of protein, and they are obtained by action of acids, alkali, or enzyme on protein. Denatured protein, primary protease and metaprotein, and secondary protease. Based on the physiological function, protein are classified in further types. First one is structural protein. It is responsible for the structure of plant and animals. Collagen found in the skin and bone, and contractile protein. It is responsible for function of body organs. It is found available in muscles. Myosin and actin, an enzyme. It is act as a catalyst in many reactions occur in the biological system. Pepsin and trypsin, etc. Then hormone. They are secreted by endocrine glands. They have control over certain biological function. Inulin, oxytocin, etc. Antibodies. When foreign materials are released into the body as a result of infection, the body itself produces antibodies and destroy the antigens. Example, gamma globulins. Finally, we have to see biological function of nucleic acid, DNA, and RNA. DNA plays an important role in all biosynthetic and hereditary function of all living organisms.
DNA acts as a carrier of genetic information from a generation to generation. DNA synthesized RNAs. DNA control all development process of an organism and all living activities. In forensic science, DNA fingerprint is used to solve problems of paternity, rape, and murder cases. In the chemical found, pathogens have been diagnosed by DNA fingerprint. Fingerprint, Neisseria guarnaha, Vibrio cholerae, and Streptococcus annulus, etc. Function of RNA. RNA helps in the biosynthesis of protein. There are indications that RNA may in some way to associate with the process of learning and memory storage. Okay, next class we have to see electrochemistry. Thank you.